ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பற்றின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ரெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து தனியாக வாங்கிங்கன்னா 60 ரூபா வரும். அதே 5 பேர் காம்போ எடுத்திங்கன்னா பேர் வந்து 45 ரூபா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு சிம்ஸை பொறுத்த வரைக்கும் பேரே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தாங்க வரும். மினிமம் 10 பேர் எடுக்கணும். சிம்ஸ் பாருங்க செம்ம குவாலிட்டியில் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் எக்கு வயிற்றில் இருக்கும். அதுக்கப்புறம் இது இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ப்ரீட் ஆகும். குட்டி வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதான் ஃபீடிங்கு இப்போ ஆஸ்கர் அரௌண்ட் அது மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா ஃபீடிங் கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது நாங்கள் மெயினாக ஆஸ்கர் ஃபீடிங் கோர்ஸ் தான் மெயினாக வளர்த்துவோம். நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டோட ஃபார்ம்லாம் ஃபுல்லாக இது இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ப்ரீட் ஆகும். அதுக்கப்புறம் பிளாட்டினம் இயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 60 ரூபா வரும். அதே 5 பேர் எடுத்திங்கன்னா பேர் வந்து 45 ரூபா வருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாட்டினம் இயர். இதுவும் தான். இதுவும் பேர் 45 ரூபா வரும். 5 பேர் எடுத்திங்கன்னா இந்த டம்போ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் அதாவது இயர்ஸ், அதாவது டம்போ இயர் தாங்க. அந்த பேசிக் இயர்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து பிளாட்டினம் டம்போ இயரில் பேசிக் இப்போ தான் இயர்ஸ் வருது. சரி, இது வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து சின்ன சைஸ் தான். பேர் வந்து இதுவுமே 45 ரூபா தான் வருங்க. 5 பேர் மினிமம் எடுத்திங்கன்னா பேர் 45 ரூபா வருங்க. அதாவது நான் தெளிவாக சொல்லிடுற வீடியோவில் சின்னதாக தான் இருக்கும். ப்ரீடிங் சைஸ்லாம் இல்லை. இந்த கப்பி ஓரளவு சின்னதாக இருக்கும். அப்புறம் ஆஃப் பிளாக்கு பேர் 60 ரூபா வரும். இது 5 பேர் எடுத்துங்க. இதுவுமே 45 ரூபா வரும். நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எல்லா கப்பியும் கலந்து கூட எடுத்துக்கலாம். விட வந்து ஜோடி 55 ரூபா வரும். எக் எல்லாமே பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்ருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் குட்டியை காப்பாற்றுங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஆக்சுவலாக லைஃப் ஃபுட் இல்லாமல் குட்டியை காப்பாற்ற முடியாதுங்க. ரெட் கேப்பு, ஸோ லைனட்டு, ருக்கின் கோல்டு. அதுக்கப்புறம் ஃப்ளோர் அண்ட் ஃப்ரைஸ் இருக்குது. இது வந்து பியூர் கம்ஃபா தான். இது வேணும்னா சொல்லுங்கள். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் 250 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பியூர் கம்ஃபாங்க. கம்ஃபானால தான் இந்த ப்ரைஸ். இது எஸ்ஆர்டி கேமெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். இது வந்து பியூர் கம்ஃபா. ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொய்கார்ப்பு பொறுத்த வரைக்கும் பேர் வந்து 45 ரூபா வருதுங்க. ஸோ இந்த கொய்கார்ப்பு பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்து எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். அதாவது ப்ரோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா, அந்த கொய்கார்ப்புலாம் இருந்ததுன்னா நான் மேக்ஸிமம் ஆன்லைன் ஆர்டரே முடிஞ்ச அளவுக்கு எடுக்க மாட்டேன். பட் என்னன்னா சில பேர் பேட்டர்ன் நல்லா இருந்தாலுமே அதை சொன்னால் தான் எங்களுக்கும் தெரியும். முடிஞ்சால் நாங்கள் அதை அனுப்பிச்சி விடுவோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதான் அனுப்பிச்சி விடுவோம் இந்த கொய்கார்ப்பு. ஓகேங்களா, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நான் ஆன்லைன் ஆர்டரை நான் மேக்ஸிமம் எடுக்காத காரணம்னா அந்த பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும். நான் அதை அவங்க ஒன்று பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த ரோஸ் கலரு, அந்த ரெட் இருக்கிறது, அந்த கொய் ஒரிஜினல் கொய் மாதிரியே இருக்கிறது தான் டிமாண்டாக இருக்கும். ஸோ அதை கேட்பாங்க. நம்மளுக்கும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. மனசுலேயே வச்சுக்கோங்க ப்ரோ, எனக்கு வரும்னு நினச்சேன் ப்ரோ அப்படிம்பாங்க. சில பேர் அந்த ஆரஞ்சு தான் கேட்பாங்க ஃபுல்லாக. அதனால் எது வேணாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எர்க்லாஸ் மாலி. இது வந்து ஜோடி 45 ரூபா வருங்க. அதுக்கப்புறம் ஜீப்ரா, கலர் ஜீப்ரா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி 30 ரூபா வரும். 10 பேர் மினிமம் 10 பேர் எடுத்திங்கன்னா பேர் 15 ரூபா தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்பைரல்னா வெஜ்ஜு ஃபுட்டு. அதுக்கப்புறம் பெல்லட்ஸு லோகு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுட்டு 100 ரூபா 110 ரூபா வருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஆக்சுவலாக கடைசியாக ஒன்றே மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. என்னென்னா அந்த சன்ரைஸ் மாலி கிட்டத்தட்ட 500 பேர் கூட எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. ஃப்ரெண்டோட ஃபார்ம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல தான் நான் ஃபுல்லாக பெரிய, அது என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய குளம். அது இறங்கி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு, நாங்கள் ஒரு 2 பேர் 3 பேர்லாம் சேர்த்து பிடிக்கணும். நிறைய பேர் சேர்ந்து பிடிப்போம். நேற்றுக்கு என்னன்னா தைப்பூசதுனால இல்லைன்னா எல்லாம் தேர்ப்பாங்க. ஸோ அங்கேயும் போனால் டிலே ஆகிடுச்சு நைட் எல்லாம் வரதுக்கு. அதனால எல்லாம் தூங்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பிடிக்க முடியல. புதுசாக யாராவது ஆர்டர் பண்ணுறவங்க பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஹியூஜ் 500 பேர் கூட எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. பிரச்சனை இல்லை, ஸ்டாக் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மீன் பிடிக்க தான் இன்றைக்கி ஆள் இல்லை. ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி மத்தியானத்தில் போய் மீன் பிடிக்க முடியாது. ஆனால் பெரிய குட்டைங்க, அது வந்து தண்ணி குளத்துல மீன் ஏதோ ஒன்று அடி வாங்கிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து சன்ரைஸ் மால் மட்டும் இன்றைக்கி கொரியர் பண்ண முடியாது. நான் மேக்ஸிமம் ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ஓகே நான் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. புதுசாக ஆர்டர் பண்ணீங்க தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு வருஷம் டைம் கொடுங்க. நேற்றுக்கு ஆர்டர் பண்ணீங்க ஓகே, யாருக்கும் இது பண்ண முன்னாடி ஆர்டர் பண்ணிங்க டிஸ்பேச் பண்ணிட்டோம். நேற்றுக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி எங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுதுட்டு. ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது. ஆர்டர் பண்ணுவீங்க இதே பண்ணுங்கள். 150 பேர் நாளைக்கு நான் திருப்பி கடையில் கொண்டு வந்து வைப்பேன். 150 பேர் கடையில் கொண்டு வந்து வைப்பேன். ஏன்னா நம்ம ரொம்ப பிடிச்சிட்டு வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குட்டையில் இருந்தது. நம்ம பிடிச்சிட்டு வந்து வச்சு சின்ன இடத்துல வச்சோம்னா அது மீன் வீக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப. அதனால தான் நம்ம 100 பேர் ஸ்டாக் எடுத்துகிட்டு வரோம். ஸோ 100 பேர் நான் ஆக்சுவலாக முன்னாடி 100 பேர் எடுத்துகிட்டு வந்தோம். ஸ்டாக் முடிஞ்சிச்சு. நேற்றுக்கு திருப்பி 100 பேர் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் எனக்கு நாளைக்கு 150ங்கிறது 200 பேராக நான் கடையில் கொண்டு வந்து வைக்கலான்னு இருக்கேன்.
ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வரதுக்கு நான் போட்டு விட்றேன் மெசேஜ். பட் இருந்தாலும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சன்ரைஸ் மலை காமிச்சிருக்க மாட்டேன். அது காரணம் வந்து இதுதாங்க. தைப்பூசனால எல்லாம் அந்த கோயில் அது இதுன்னு ஃபங்க்ஷன்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு என் ஃப்ரெண்டு இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு சிவனா அது பண்ண 2 பேர் தான் இருந்தோம். அதனால தான் இறங்கல. அதனால சென்டிமெண்ட் கொஞ்சம் நான் எப்பயும் பார்ப்பேன். ஏன்னா குட்டையில் இறங்குறவங்க யார் இறங்கி பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பிடிக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் மெயின் ரீசனு. ஸோ தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சன்ரைஸ் மாதிரி ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.